அப்படின்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுனா அவங்க மாமியார் வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க. ஏன் அவங்க ஏடிஎம்கே கைக்கூலியா போக மாட்டாங்களா என்ன? அதே மாதிரி நீங்க அதெல்லாம் விடுங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் அவரை மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்கீங்க. அவங்க அண்ணன் விஜய்சீலன் பொன்சீலன் ஒருத்தர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து டிஎம்கேல தான் இருக்கிறாரு. ஏன் அப்ப அவரை மட்டும் மாவட்ட செயலாளர் அறிவிச்சீங்க? அப்ப அவங்க டிஎம்கே கைக்கூலி இல்லையா? அதான் சொல்றேன். இந்த டிஎம்கே கைக்கூலிங்கிறது என் சொந்த சகோதரர்கிட்ட இந்த இடத்துல நிக்கிறாங்க. நான் 2 வருஷமா பேசலங்க. என் வீட்டுக்கு 2 வருஷமா நான் போகல. ஏன்னா கட்சியே நான் முழு மூச்சியா நான் வந்து இருந்து நான் கட்சிக்காண்டி பாடுபட்டேன். ஆனா இவங்கள என்னங்க ஒய்ஃபையே டிஎம்கே கைக்கூலின்னு சொல்லும் போது நானா எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க ஒய்ஃபையே என்னங்க அவங்க ஒய்ஃபை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல அவ்வளவு விஷயம் வருது. அவர் என்ன செய்யணும்? இது என்னோட பர்சனல். இதை நீங்க வெளியே சமூக வலைத்தளங்கள்ல பேசாதீங்கன்னு சொன்னா அவங்க பேசாம இருந்த போறாங்க. உங்க தொண்டர்கள் தானே பேசுறாங்க, உங்க ஐடி விங்ல உள்ளவங்க தானங்க பேசுறாங்க. இது என்னோட பர்சனல். சொல்ல போனா கடன் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் வந்து சொல்றாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. சொல்றேன், எனக்கு உள்ள அனுமதி கொடுங்க, உள்ள அனுமதி கொடுங்க, என்னை பார்க்க அனுமதி கொடுங்கன்னா பார்க்கவே இல்லை. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களும் பார்க்கல, பொதுச் செயலாளரும் பார்க்கல. அப்ப ஒரு நிர்வாகியா இருந்த நம்ம என்ன செய்வோம்? ஒரு தலைவரை பார்த்து நம்ம முறையிடுவோம் அப்படிதான் நினைப்போம். நான் தலைவரை பார்த்து முறையிடுறதுக்கு வர்றேன். நான் நீங்க அந்த வீடியோவே பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோல இந்த சைடு நின்று நான் கையை காட்ட நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி போய் வந்து எல்லாருமே மறைக்கிறாங்க. நான் அவரை எதுக்கு பார்க்கணும் உட்பட்டேன் அப்படின்னா 25 வருஷமா எங்க குடும்பத்துக்கும் அவருக்கு ஒரு நல்ல உறவு உண்டு. எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டாப்ல. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கையா இருக்கும். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டா நம்மளோட முறையீட வந்து அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் போறேன். நான் அந்த காரை கிராஸ் பண்றேன். அந்த காரை வந்து அவ்வளோ ரேஸ் பண்றாங்க. ஆனா அவர் பின்னாடிதான் உட்காந்துருக்காரு. அவ்வளோ ரேஸ் பண்றாங்க ஆக்சிலேட்டர்ல. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம நார்மலா ஒரு ரோட்ல நம்ம ஒரு கார்ல போன ஒரு நாய் குறுக்க வந்தா கூட என்ன செய்வோம்? ஒரு 2 செகண்ட் வந்து அந்த காரை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அந்த நாய்க்கு விடுவோம். அந்த ஒரு இது கூட இல்லாம காரை அந்த அளவுக்கு ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே உயிர் பயம் வரதான் செய்யும். நான் காரை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன். என்னைய பார்த்துட்டு எனக்கு பின்னாடி உள்ள 2 தம்பியும் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கார் மேல ஏறிடக்கூடாது அப்படின்னு. அவர் காரை மறிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் நீலாங்கரையில போய் அவர் காரை மறிக்க முடியாதா? ஏன்னா காலையில 9:30 மணில இருந்து 1:30 வரைக்கும் அவர் வரும்போதுதான் என்னால காரை மறிக்க முடியுமா? அப்படின்னாலும் அன்னைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 100 பேர் போனோம். ஆனா கார் மறிக்கல நின்னது வந்து 3 பேரு. அந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க, என்னை பிடிச்சி தள்ளி தான் விடுவான். ஏன் அப்படின்னா அக்கா மேல கார் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விடுவான். அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு தலைவர்கிட்ட எனக்கு வந்து முறையீடு கிடைக்கல.